இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ராகி பால் செஞ்சு காட்டுறேன்ப்பா. ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா ராகி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூனு இதில் ராகி போட்டுக்குருவோம். 1 2 3 4 ஸ்பூன் ராகி போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிடணும். நல்லா கழுவி ஒரு 3 தடவை கழுவிட்டோம்னா நல்லா உம்மிலாம் வரும், உம்மி டஸ்ட் எல்லாம் வரும். அதை கழுவிட்டு நம்ம இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு 4 ஸ்பூன் போட்டு வச்சிட்டோம்னாக்க நல்லா ஊறிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 2 ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக இதோட ராகியோட கட் பண்ணி போட்டுக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதை போய் உங்களுக்கு மிக்சியில் நல்லா மாவாக அடித்து கொண்டு வரேன். நல்லா அடித்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அடிச்சிருச்சு. நல்லா 1 2 3 இருக்குல்லப்பா மிக்சியில். 2ஆவதுலேயும் 3ஆவதுலேயும் வச்சா நல்லா அடிச்சிருது. இந்த மாதிரி அடிச்சாச்சு. இதை ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அப்பா நம்ம ஜல்லடை இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒயிட் துணி எடுத்திருக்கேன், மெல்லிசானது. இது இந்த இதில் நம்ம இதை போட்டுக்கிறோம். இதை நம்ம அடிச்சு வச்சோம் இல்லையா, நம்ம இதில் நிறுத்துருவோம். நல்லா இப்படி புழிஞ்சிட்டோம்னா அதில் உள்ள சக்கைகள் கேப்பையில் உள்ள சக்கையும் தேங்காயில் உள்ள சக்கையும் நல்லா நின்றுக்கிறோம். இப்போ அம்மா நல்லா நிறுத்திட்டு ஒரு பிட்டு இது இல்லை பாருங்க. இது சக்கை, தேங்காவுடைய சக்கையும் கேப்பையுடைய சக்கையும் நம்ம எடுத்தாச்சு. இது நமக்கு தேவையில்லை. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துக்குருவோம். தண்ணி கலந்துட்டு இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். அம்மா ஒரு கல் எடுத்துருக்கிறேன்ப்பா, இடிக்கல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்குருவோம். போதும், ஒரு ஏலக்காய் மட்டும். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம இது நம்ம ஃப்ளேவருக்கு நல்ல மணமாக இருக்கும் சாப்பிடமேத. இப்போ இந்த ஒரு ஏலக்காய் போட்டுக்குருவோம். பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் போட்டுக்கோங்கப்பா. அம்மாட்ட பவுடர் இல்லை, அதனால தான் நான் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக்கிடுவோம். இப்போப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ அம்மா இப்போ நம்ம கேப்பையையும் தேங்காய் பாலை எடுத்த அந்த இது சட்டியை வச்சுருக்கேன் கேஸ் மேலே. இப்போ இதை நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம இந்த இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் இருந்தோம்னா கீழே எல்லாம் அப்படி படிஞ்சுக்குறோம். அதனால் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சூடாகி நல்லா கெட்டியாக வரட்டும். அப்போ நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கை விட்டிங்கன்னா கீழே அப்படியே அந்த அது அப்படி படிஞ்சிரும். படிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள், எப்படி நல்லா கெட்டியாயிருக்கு. இது நம்ம இந்த பதத்துக்கும் வச்சுக்கலாம்ப்பா. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம குடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி கலந்துக்கலாம். இப்பப்பா அம்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு கலந்துக்குருவோம். லைட்டாக கொஞ்சமாக. இப்போ அம்மா நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க. அம்மா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அம்மா ஒரு ஏலக்காவை பொடிச்சு வச்சுருந்தேன்ல, இதை போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. கொஞ்சமாக லைட்டாக, எதுக்கு நம்ம அந்த கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறோம்னா நம்ம சர்க்கரை போடுறோம் இல்லையா, வெல்லம், அது நம்மளுக்கு இன்னும் இனிப்பு நல்லா தூக்கலாக கிடைக்கும். இது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குருவோம். நல்லா நான் தேங்காய் வச்சு கேப்பையும் செஞ்சுருக்கேன். தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் பால் இருக்கு இல்லையா, பாலில் நல்லா தண்ணி கலந்து இந்த கேப்பையை அடித்து நீங்கள் நிறுத்தி இப்படி கிண்டிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் அதை கஞ்சியாகவும் கூழாகவும் நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ நல்லா பப்பிள்ஸ் விட்டுருச்சுப்பா. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம்.
ஒரு சில பேருக்கு தண்ணியாக பால் மாதிரி குடிக்க பிடிக்கலைன்னா இந்த பதத்திலேயே ராகி களி மாதிரி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இப்போப்பா நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மீதி உங்களுக்கு இது திக்காக இருக்குது. இதில் சுடுதண்ணி கலந்துக்கிறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு சுடுதண்ணி கலந்துக்கிறோம். இந்த ராகி பால் காலையில் ஒரு கிளாஸ் குடித்தா மட்டும் போதும்ப்பா. நல்லா பசி தாங்கும், ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம இதை கிண்டி குடித்தோம்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக நம்மளுக்கு உடம்பு நல்லா எனர்ஜியாக தெம்பாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுப்பா. தண்ணி பத்தலைன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை கிளாஸில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு 8 மாத குழந்தையிலேருந்து இப்படி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைய பாருங்கள் அவ்வளோ நல்லா இனிமையாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடாத பிள்ளை கூட சாப்பிடும்ப்பா. இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பிள்ளைகளுடைய உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக அழகாக சிம்மாக வளருவாங்க. பார்க்கவும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். தொலை தொலைன்னு உங்களுக்கு சதைகள் விடாது. இதில் நிறைய அயன் சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, நிறைய வைட்டமின் டி இருக்கு. 8 மாத குழந்தைகள் இருந்து இந்த பவுல்ல வச்சிருக்க ராகி களியை எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம்ப்பா. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற ராகி பாலா காலை உணவா குடிச்சுக்கோங்கப்பா. நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியா நல்லா சுறுசுறுப்பா நம்மளுக்கு இருப்போம் அன்னைக்கு. அதனால இந்த இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கரண்டியும் இந்த கிண்ணம்ப்பா என் பேத்திக்காண்டி தான் நான் வாங்கினேன். பிள்ளை வீட்டுக்கு பேத்தி வந்தானா இதில் தான் நான் ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். என் பேத்தி வந்தானா இதில் தான் நான் தருவேன். இது உங்களுக்கு வேணும்னா ராஸ் குக்வேர் ஷாப் வச்சுருக்காங்க, அந்த கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு செல் நம்பர் தர்றேன். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த இது கிண்ணம் தேவைப்பட்டால், பேபியோடைய இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லையும் பண்ணுவாங்க. சென்னையில் பெருங்குடியில் அவங்க கடை வச்சுருக்காங்க. நேராக போயும் வாங்கிக்கலாம், கடையிலையும் போயும் வாங்கிக்கலாம்.